திரோதாய்க்கு பேர் மாயை கண்மம் எனப்படும். அப்போ நாமாங்கிறது முன்னை ஆணவமலமும் பின்னர் அது காரணமாக வந்தது சேர்ந்ததால் திரோதாய் விரியமேவி அப்படிங்கிறார். விரிய மேவி இங்கே பாருங்கள், கொண்டு கூட்டுதல். இதை குறித்து வச்சுக்கங்கம்மா, அப்போ தான் அந்த பாடல் உங்களுக்கு பின்னாடி படிக்கும் பொழுது விளங்கும். மா நா அந்த பாடல் முழுசாக பார்த்தீங்களா, விரியமானா மேவியாய்வை மீள விடா சித்தம் பெரிய வினை தீயில் பெரும். இது பாடல். ஆனால் கொண்டு கூட்டுதல்ல முதல்ல என்ன பண்ணால் மா நா மா நா, அதுக்கு அடுத்தது விரிய மேவி இது ரெண்டு. அதுக்கடுத்து எவ்வை யா உயிர். ஆமாம், எவ்வை அப்படிங்கிறது பாருங்க, மா நா என்பது முதல். அடுத்தது விரிய மேவி அப்படிங்கிறது ரெண்டு. ஆமாம், எவ்வை என்பது மூன்று. மீளவிடாது நாலு. தம் பெரிய வினை தீரின் சி பெரும் அப்படிங்கிறார். சீனா சித்தம்னு இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போ படித்து பாருங்கள், அது தெரியும் உங்களுக்கு. கொண்டு குட்டி பொருள் எவ்வை மானா விரிமேவி மீளவிடா தம் பெரிய வினை தீரின் சி பெரும். பெரும் எவ்வை மீளவிடாமைனா யாவை மானா விரிய மேவிய மீளவிடாது தம் பெரிய வினை தீயின் சீயை பெரும். தன் பெரிய வினை தீரின் சிவத்தை பெரும். பெரிய வினை என்ன? இதுக்கு நம்ம உயிருக்கு பெரிய வினை எதுங்க? ஆணவம். அது நீங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? தீரின் சீயை கிடைக்கும். அப்போ ஆகம என்னும் அப்படின்னா மும்மலங்களின் நாம் அறிந்தவை. ஆகமம் என்பது மும்மலங்களில் நாம் அறிந்தவை, அவற்றோடு மற்றும் இரு மலங்களையும் சேர்த்து மலங்கள் 5 உண்டு. மலங்கள் இதுவரைக்கும் 3 தானே சொன்னீங்க, ஆணவம் கண்மம் மாயை. இப்போ 5ன்ட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எதுவும் சாரி இல்லை, சரி விடுங்க. அப்போ 5னா இன்னும் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, திரோதானம் மாமாயை என்கின்ற 2ம் சேர்த்துக்கிட்டோமா. இப்போ மலங்கள் எத்தனை ஆயிடுச்சு? 5. ஆணவம் கண்மம் மாயை திரோதானம் மாமாயை என்று சொல்லப்படக்கூடிய 5 மலங்கள். இப்போ இரு மலங்களை சேர்த்து மலங்கள் 5 எனப்பட்டது. மாயை என்பது புலப்படாதது, அது காரண நிலையில் இருப்பது. அதிலிருந்து தோன்றிய காரியங்களே தனு கரண புவன போகம் என்பது இந்த 4ம் எங்கிருந்து தோன்றிடுச்சு? மாயையிலிருந்து தோன்றிடுச்சு. இவை மாமாயை. ஆமாம், மாமாயை அப்படின்ட்டு. ஆமாம், மொத்தம் 5 மலங்கள். ஆணவம் கண்மம் மாயை திரோதானம் மாமாயை. அப்படா 5 எப்படியோ ஒரு வழியாக மனனம் ஆயிடுச்சு. முதல்ல இதான் மனனம் ஆகணும், ஆனால் தான் அடுத்த தொகுப்படியாவது படிக்கக்குள்ள நமக்கு கொஞ்சம் விளங்கும். அதிலிருந்து தோன்றிய காரியங்களே தனு கரண போகணும். எதே மாயையிலிருந்து தோன்றிய காரியங்களே போகங்கள் என்று 4 ஆகும். இவை 4ஐயும் மாயேயம் என குறிப்பார்கள். இதுக்கு பேர் என்ன பேருங்க? மாயேயம் என்று பெயர். இவை உயிர் அறிவை மயக்கி வருதல் கண்கூட தெரிந்த உண்மை. எனவே இதற்கு ஒரு மலமாகும். இதெல்லாம் என்ன பண்ணும்? உயிர் அறிவை மயக்கும். இல்லாததெல்லாம் என்ன பண்ணும்? இருக்கிற மாதிரி காமிக்கும். அப்புறம் சுகம் இல்லாததெல்லாம் சுகமாக இருக்கிறது போல் காமிக்கும். இதெல்லாம் மாயையோட வேலை. இனி 5ஆவதாக சொல்லப்பட்ட மலம் 1.
இறைவனை சக்தியே ஆகும். அதனை திரோதாமை, திரோதாயி, திரோதான சக்தி என்றெல்லாம் குறிப்பார்கள். ஆனால் இது உண்மையில் மலம் அன்று. இது உண்மையில் பார்த்தோம்னா மலம் இல்லை. மேற்கூறிய மலங்களை செயற்படுத்தி அம்மலங்கள் உயிரவை மறைத்து மயங்குவதற்கு சார்பாய் இருப்பதனால் பற்றியே திரோதானம் ஒரு மலமாக சொல்லப்படுகிறது. இது உண்மையில் பார்த்தோம்னா இது மலம் இல்லை. ஆனால் இந்த மலத்தை பற்றி இருக்கிறதுனால, எது ஆணவம் கண்மம் மாயை பற்றி இருப்பதனால இதற்கு என்ன பேருங்க? திரோதானம் ஒரு மலமாக இதாக சொல்லப்படுகிறது, மலமாக சொல்லப்படுகிறது. அப்போ ஆணவம் கண்மம் மாயேயம் திரோதானம் ஆகிய 5ம் மலங்களாதல். இனி சிவபிரகாசத்தில் சொல்கிறார். சிவபிரகாசங்கிற நூலில் இதை பற்றி உமாபதி சிவன் இன்னொரு நூல், அது ரொம்ப விளக்கமாக சொல்கிறாங்க. ஓகம் மிக உயிர்கள் தோறும் உடலாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று. சிவபிரகாசனோட பாடல் இது. இதை மோகமாகிய உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று. முயங்கி நின்று பாசம் மிக உதவும் திரோதாயி ஒன்று. பகர்மாயை ஒன்று. படற்கண்மம் ஒன்று. தேகமுறு கரணமோடு புவனம் போக செயலாறும் மாய திரட்சி ஒன்று. இப்போ இதில் எத்தனை ஆயிடுச்சு? 1 2 3 4 5 வந்துருச்சு. ஆக மலங்கள் 5 என்பார். 5ம் மாறாது அருள் என்பது அரிதென்பது அறிந்துளோரே. இப்போ அந்த அருளும் முதலிய ஆணவம் பாகப்படுத்தி உதவும் திரோதான சக்தி. இதை பாகப்படுத்தி உதவக்கூடியது திரோதான சக்தி. திரோதான சக்தியின் வழிபட்டனவாகிய மாயை கண்மம் மாயேயங்களை குறிப்பிட்டார். இப்போ இதை சொல்கிறாரு. இவை 5ம் உயிரை விட்டு நீங்காது, என்னைக்கும் நீங்காத வரையில் இறைவனது அருள் பெற இயலாது அப்படின்னு சிவபிரகாசத்தில் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? ஆணவம் கண்மம் மாயை திரோதானம் மாமாயைன்னு சொல்லப்படக்கூடிய 5ம் நம்மை விட்டு அகலாது. நமக்கு என்ன கிடைக்காது? இறை அருள் கிடைக்காது. அப்போ நமக்கு என்ன வேணும்? வேணும்னா என்ன விடணும்? 5 மலங்களையும் விடணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், மாமாயை இது செயல்படுத்தும். நமக்கு தெரியாமல் செயல்பட்டு கொண்டு அண்ணாமலையா வீட்டில் போய் அந்த பாக்கு மட்டை தட்டி எடுத்துங்க. ஒரு எத்தனை பேர்? பெரிய வினை தீர்த்தல். எல்லா தீமைகளும் அடிநிலை காரணமானது இருப்பது ஆணவமானது. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது ஒன்று என்னங்க? ஆணவம். இந்த விரல் இந்த 5 விரல் எது பெருசு? இதுதான். இது எதுக்காவது பயன்படுமா? இது எதுக்காவது பயன்படுமானா இது இல்லாமல் எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் இது தான் எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்கும். எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்கும். மேலே மாடி. ஆணவ மலத்தை பற்றி கூறுவது வினை தீருமாயின் சிவத்தை அடையலாம். இப்போ ஆணவ மலத்தை பற்றி பேசணும்னா முதல்ல ஆணவ மலம் நம்ம இடத்திலிருந்து நீங்கினா நாம் இறைவனை அடையலாம். ஆணவ மலம் உயிரை உள்முகமாக நோக்க விடாமல் புறப்பொருள்களை நோக்கும்படியே செய்யும். இந்த ஆணவ மலம் என்ன பண்ணுன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே சுவாமி உள்ளார் இருக்கிறார், உள்ளத்தில் பூசா பண்ணான்னா அப்படியே எங்கே வெளியில் கொண்டு வந்து அப்போ தான் பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்கும். அசாமல் கண்ணை முடித்து பார்ப்போம். விருப்பு வெறுப்பு கொள்ளும்படி செய்யும். ஒன்றை பார்த்த உடனே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவன் அன்றைக்கி என்னை பேசிட்டாலும் இனிமேட்டு இவன்கிட்ட நம்ம சாகாசமே வச்சுக்கூடாது. இப்படி விருப்பு வெறுப்பை எது கொடுக்கும்? அப்போ நம்மகிட்ட இது இருக்குதா? சத்தியமாக இருக்குது, நிறைய. ஆமாம், சத்தியமாக நிறைய இருக்குது. அப்போ இது இருக்கிற வரைக்கும் நமக்கு யார் வரமாட்டாங்க? சாமி வரமாட்டார். அப்போ நாம் நீங்கள் வேறு அடுத்து கேள்வி கேட்கலாம். திருநீர் உருத்திராகம் போட்டால் சிவம் அடியார்கள்னு சொல்கிறீங்க,
அப்படின்னா இதெல்லாம் அதற்கு வழி, இதெல்லாம் அதற்கு வழி. அன்பு பிறந்துடணும். அப்படியாச்சும் நம்மளுடைய வினை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கும். திருநீர் பூச பூச என்ன ஆகுங்க? ஒன்றும் இல்லை. அதுக்கு இன்னும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க, திருநீரை போட்டு தினைக்கும் இந்த பாத்திரத்தை இது விட்டோம்னா கருப்பாயிடும். இது மேலே திருநீரை போட்டு தினைக்கும் தேய்ச்சிக்கிட்டே வாங்க, என்ன ஆகிடும்? பளிச்சுன்னு ஆகிடும். 1 வருஷம் 2 வருஷம் போன உடனே தினைக்கும் தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிடும்? தேய்ச்சி திருநீர் போட்டு தேய்ச்சி என்ன ஆகிடும்? அது கடைசியில் இது உருவமே இல்லாமல் தெரிஞ்சு ரொம்ப சன்னமாக போயிடும். ஒரு 10 வருஷம் தேய்க்கிறோம்னு வச்சுக்கிங்க, தினைக்கும் 10 வருஷம் தேய்ச்சோம்னா என்ன ஆகிடும்? ஓட்டை விழுந்து அது இன்னும் தகுடாகி போயிடும். அதுபோல் இந்த 5 எழுத்தையும் திருநீரையும் பூச 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 என்ன ஆகிடும்? அந்த ஆணவ மலத்தோட வலிமை குன்றிடும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மகிட்டருந்து ஆணவ மலம் அடங்கி நிற்கும். அதுக்கு தான் திருநீரை பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள் அவர்கள். யார்? 63. நாம் பூச தான் புனிதர்கள் ஆகும். பூச தான் புனிதர்கள் ஆகும். அதுக்கு தான் மங்காமல் பூசும் கவச திருநீற்றை பூசிக்கிட்டே இருக்கணும். ஆம். ஆணவ மலம் நீக்கல் இன்றி அடையுமாயின், அதாவது மலபரிபாகம் ஏற்படும். எது? ஆணவ மலம் நீங்கினுச்சுன்னா மலபரிபாகம் ஏற்படும். மலபரிபாகம் முற்றும் நிகழும். சத்தினிவாதம் அதிதீவிரமாய் நிற்கும். மலபரிபாகம் அப்படின்னா என்ன? அப்பா ஐயா வகுப்பு கொஞ்சம் கேட்டிருக்கிறார் போல, நல்ல போன வரைக்கும் கேட்டிருக்கிறார், பரவாயில்ல. அது நீங்கினுச்சுன்னா என்ன ஏற்படும்? நமக்கு மலபரிபாகம் ஏற்பட்ட உடனே சத்தினிவாதம் நிகழும். சத்தினிவாதம் அதிதீவிரமாய் நிகழும் காலத்தே ஞானம் பெறுதற்குரிய காலமாகும். அப்போ தான் உங்களுக்கு ஞானம் நமக்கு கிடைக்கும். எப்போ? சத்தினிவாதம் ஏற்பட்ட பொழுது தான் ஞானம் நமக்கு கைவரப்பெறும். அந்நிலையில் ஞானாசிரியர் சஞ்சீத கன்மத்தை முற்றிலுமாய் எரித்தொழிந்து ஆணவமலத்தை ஆன்மாவை வினைக்கட்டிலிருந்து உபதேசித்து முக்தி பஞ்சாட்சரத்தை உபதேசித்து சிவ ஆகமங்களின் ஞானபாத பொருளை உணர்த்தி முப்பொருளின் இயல்பை நன்கு உணரச் செய்வார். இதற்கு நிர்வாண தீக்கை எனப்படும். இப்போ நிர்வாண தீக்கை பெற்றவங்களுக்கு என்னாச்சுங்க? முக்தி கட்டாயம் உண்டு. நிர்வாண தீக்கை பெற்றவங்களுக்கு அதற்கு முன்னாடி என்ன பண்ணுறார் சுவாமி? அவங்களுக்கு வினைக்கட்டுகளை உபதேசித்து நீக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சடங்குகளில் பார்க்கலாம். நுண்மை தீக்கை செய்யும் பொழுது இந்த உடம்புக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, அங்கே பெயர் வேற மாற்றம் செய்வாங்க, இதெல்லாம் நடக்கும். அப்போ ஞானத்திற்கு தடையாயிருக்கும் வினைக்கட்டு ஆணவமல பரிபாகம் காரணமாக மெலிவடைந்து நிர்வாண தீக்கையில் அடியோடு அழியும். நிர்வாண தீக்கையில் சுத்தமாக அது அழிக்கப்படும். பெரிய வினை தீரின் சிவத்தை பெறும் பெரிய வினை சஞ்சித வினை. அது சஞ்சித வினை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது 85வது பாடல். ஐயாவுக்காகவே இன்றைக்கி 90 பாடலை தாண்டிடணும் உணவு இடைவேளைக்குள்ளேயே. ஏன்னா ஐயா இன்றைக்கி வந்து சிவஞான போதம் தொட்டே ஆகணுன்ட்டார். இயக்குனர் ஐயா சொன்ன மாதிரி ஐயாவும் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சிவஞான போதத்தை நாம் எடுக்கிறோம் அப்படி. சரி, அப்போ 85வது பாடல். இது ஊனநடத்தால் பாசநிலை நீங்காமை. இந்த ஊனநடத்தால் பாசநிலை இப்போ இது என்ன பண்ணுறாருன்னா ஆசிரியர் இது ஆழம் சிந்தித்து வந்தாலும் ஒரு தொகுப்பாக நமக்கு இந்த 20 பாடலில் கொடுக்குறார். இப்போ ஊனநடத்தால் பாசநிலை நீங்காமை மயக்கம் பொருந்திய திரோதான சக்தியை குறிக்கின்ற நகரமும் ஆணவ மலத்தை குறிக்கின்ற மகரமும் முதலாய் நிற்க சிவத்தை குறிக்கின்ற சிகரம் முதலாகும்படி மீளுதல் இல்லை என்றால் பாசநிலை நீங்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளே கேட்காது. அது என்னாச்சு? நீங்காது. திருஐந்தெழுத்தை ஓதும் முறையில் இப்போ என்ன கேட்குறாருன்னா, மயக்கம் பொருந்திய திரோதான சக்தியை குறிக்கின்ற நகரத்தை முன்வைத்து கூறினால் பாசநிலை நீங்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறார். நீங்காது என்பது பதில். அப்போ என்ன பண்ணணும்? நமச்சிவாயை சொன்னால் நீங்காதானா? அந்த நமசிவாயம் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்த்தோம்?
சிவாய நம கொண்டு போய் சேர்த்தும். அந்த சிவாய நம தான் நமக்கு என்னத்தை நீக்கும்? மலங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ திருந்தைந்தெழுத்தை ஓதும் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பாருங்க. இதையும் குறித்து வச்சுங்க. 85வது பாடல். சி சிவத்தை குறிக்கின்ற சிகரம். மேலா முதலாய் நிற்கும் வகையில். சீக்கு பின்னாடியே இருக்கும் பாருங்க. மேலா மீளாவிடின் முறை மாறாமல் உள்ளதாயின். கொஞ்சம் சீக்கிரமாக எழுதுங்க. மாளார் திரோதம் மலம். அது மயக்கத்தை எழுதிட்டீங்களா? அடுத்தது முதலா முதலில் நிற்பதாலும் மாறுமோ அப்படிங்கிற. மாறுமோ நா சி. இப்போ அப்படியே பாடலை பாருங்க. சி என்பது சிவத்தை குறிக்கக்கூடியது. மேலா என்பது முதலாய் நிற்கும் வகையில். மீளாவிடின் முறை மாறாமல் உள்ளதாயின். மாளார் திரோத மலம் மயக்கம் நிறைந்த திரோதான சக்தியை குறிக்கின்ற நகரமும் ஆணவ மலத்தை குறிக்கின்ற மகரமும் முதலாய் நிற்பதால் மலம் முதலிய பாசங்கள் நீங்குமோ அப்படின்னு. அவை நீங்கா. அதுக்கு போட்டிங்களா? நீங்காவாம். முன்னிறுத்தினால் பாசை நிலை நீங்காது. சி ஆகிய தலைமை பொருளாய் முன்னிற்க உயிர் அவற்றுக்கு அடிமைப்பட்டு அவற்றின் வழி நின்று பாச நீக்கம் பெறும். இப்போ நம்ம திருவைந்தெழுத்து எப்படி சொல்லணும்? சிவாய நமன்னு சொன்னாதான் நமக்கு என்ன போகும்? மல நீக்கம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ உண்மை விளக்கத்தில் நாம் முதலாக ஓதின் அருள் நாடா. உண்மை விளக்கத்துக்கு போனீங்களா? அங்கே என்ன சொல்லுது? நான் முதலாக ஓதின் அருள் நாடா நாடும் அருள் சி முதலா ஓதுனி சென்று அப்படின்னு அங்கேயுமே என்ன சொல்லிட்டாங்க? நமக்கு உபதேசம் செஞ்சுட்டாங்க. அடுத்தது 86வது பாடல். விலகப்பற்றுக்கு இறங்கத்தக்கது. தலைப்பு ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேல் ஓதும் பற்று. இது கொண்டு கூட்டுதல் இல்லை. இந்த பாட்டு கொண்டு கூட்டுதல் இல்லை. இப்போ ஆதாரம் விசேட தீக்கை பெற்ற கிரியை நெறியில் நிற்கும் மாணவனே. இப்போ மாணவன்கிட்ட சொல்கிறார், மாணவனே அனைத்து பொருள்களும் ஆதாரமாக உள்ளது சிவம். மாணவனுக்கு மீண்டும் சொல்கிறார், அனைத்து பொருளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது சிவம். ஆராதி நீ வழிபடுவாயாக. அதாவது சிகரத்தை முற்படுத்தி வைத்து திருந்தழுத்தை ஓதுவாயாக. சிவத்தை ஆராதி. ஆராதி ஆதாரம் அந்தோ அப்படின்னா அது சிகரம். மீண்டு முதலெழுத்தாக மீளுமாறு வைத்து ஓதுதலை பாராது கருதாமல் மேல் முன் போலவே ஓதும் நகரத்தை முற்பட வைத்து ஓதுதற்கு காரணமாகிய பற்று. என்ன பற்று? உலகப்பற்று. அந்தோ ஐயோ பெரிய இறக்கத்தக்கது. நீ இப்படி பண்ணுறது நியாயமா? அப்படிலாம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ மாணவனே ஆதாரம் அப்படின்னா ஆராதி அது முதலாக மீள பாராது மேல் ஓதும் பற்று அந்தோ இறக்கத்தக்க குறியாக அந்தோ அந்தோ அந்தோவே அப்படின்னு சொல்லப்படும். இதனால தான் நம்ம மாணிக்க வாசக பெருந்தகை அந்த யாத்திரை பத்தில் அதை கடைசியில் சொல்லுவாங்க. அவர் பாடின பதிகத்தில் இறுதி பதிகமாக அதை தான் சொல்லப்படும். அது முடியக்கூடியது அந்தோ என்பது இரக்கத்தில் முடியறதுனால முக்தி நெறி அறியாத பதிகத்தை இறுதியாக வைத்ததாக சொல்லப்படும். ஒரு வகையான கூற்று. அந்தோ அந்தோ அந்தோவே அப்படின்னு முடியும். அப்போ உயிர்கள் மீது ஞானிகள் வைத்த இரக்கம். அதுபோல விலகப்பற்றை விடா
என வேண்டும் பொருள்களை வருவித்து அமைத்து கொண்டால் பொருள் நன்கு விளங்கும். உலகை பற்றி விட விரும்பாதவர்கள் சமய தீக்கியோடு நின்றுடுவாங்க. போதுங்க, ஏதோ உபதேசம் வாங்கணுமா, நமசிவாயத்தோடையே விட்டுருவாங்க, நின்றுக்குவாங்க. உலகப்பற்றை விடணும்னு நினைக்கிறவங்க சிவாய நமன்னு பெறுவாங்க. எனக்கு இந்த உலகப்பற்று வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நிற்கிறவங்க சிவாய நம பெறுவாங்க. அப்போ ஓதி வரவர் எதை இந்த உலகப்பற்றிலிருந்து நமசிவாய இவங்க ஓதி வர சாமி என்ன பண்ணுறாரு, எதை விரும்பினாங்களோ அதையவே வெறுக்க வைப்பார். இப்போ எனக்கு ஜிலேபி பிடிக்கும், மைசூர்பாக் பிடிக்கும், விரும்பி சாப்பிட்டுட்டே வரேன். சாமி பார்க்குறாரு, இது நிறுத்த மாட்டேங்குது. என்ன பண்ணுறாரு, சர்க்கரை கொடுத்தா டாக்டர் போனோன்னு சொல்லுவார், நீ இதெல்லாம் சாப்பிட்டீன்னா ஒரு நாளைக்கு 20 மாதம் சாப்பிட்டாலும் உனக்கு இது போகாது. மாத்திரையே சாப்பிடாமல் இருக்கணும்னா உணவில் பாவக்காய் சேர்த்திக்கோ, கோவக்காய் சேர்த்திக்கோ, சுண்டைக்காய் சேர்த்திக்கோ, வேறு எதுவும் சர்க்கரையை சேர்த்திக்காத, ஒருவேளை இவ்வளோ சாப்பாடு மட்டும் சாப்பிடு, இத்தனை கண்டிஷன் போன உடனே அப்புறம் என்ன பண்ணுறோம், நாம் அதை விட்டுறோம். அப்போ அதுக்கு முன்னாடியே அதை விட்டுருந்தோம்னா இந்த சிரமத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டிய பிரச்சனை இல்லை. அதுபோல் அந்த நகரம் எப்பொழுதுமே அவ்வளோ எளிதாக, நம்ம பாருங்கள், அவ்வளோ எளிதாக நம்ம இப்போ விட்டு வந்துடுறோமா. எந்த தீக்கை எடுத்தாலும் அந்த யான்கிறத நாம் நிறுத்திட்டோமா என்ன, அதில் அப்படியே நிற்கிறோம்ல, அதில் என்ன பண்ணுறோம், அப்படியே நின்றுட்டே இருக்கிறோம். அதை எப்படியாவது விட்டுறணும். அப்போ ஓதி வர உலகப்பற்று ஓரளவு நீங்கி விசேட தீக்கை ஆகிய சிவாய நம கிடைக்கும். சிகரம் முதலாகிய திருஐந்தெழுத்து பற்றினை விரும்புவோர் ஓதிரு. அப்போ சமய தீக்கை பெற்று சிகரத்தை முதலாக ஓதும், விசேட தீக்கை பெற்று சிகரத்தை முதலாக ஓதும் முறையை நோக்காமல் நிற்காமியமாக வழிபாட்டினை செய்யாமல், இப்போ இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் என்ன ஆகிடும், நமக்கு முக்தி நிலை கிடைக்காமல் போயிடும் அப்படின்ட்டு. அடுத்தது 87வது பாடல். சிவ முதலே ஆமாறு சேருமேல் பவம் தீரும் நீ ஓதும்படி இது அப்படின்ட்டார். கொண்டு கூட்டுதில்லை. அப்போ திருஐந்தெழுத்தில் சிகரம் வகரம் என்னும் இரண்டும் முதலில் வருமாறு உச்சரித்தால் கூடுமா பிறவி நீங்கும். இது ரெண்டையும் எதை சிகரத்தை முன்னாக வைத்து கூறினா உச்சரித்தால் பிறவி நீங்கும். பிறவிக்கு அஞ்சுகின்ற நீ ஓத வேண்டிய முறையை கூறுகிறேன் கேள். நீ பிறவிக்கு அஞ்சுறியா அப்படின்னா உனக்கு எப்படி ஓதணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிறார். சிவ அப்படிங்கிற சீவ என்னும் இரண்டெழுத்துகளும் முதலே ஆகுமாறு முன்னின்று முறையில் முன்னே. அதனால தான் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே. அப்போ இங்கே முதலே அப்படிங்கிற முதலே ஆமாறு சேருமேல் திருஐந்தெழுத்தை ஓதுதல் கூடுமாயின் பவம் தீரும். பிறவி பவம் என்கின்ற பவனெனு நாமம் பற்றி திரிந்து இவனனை பல்நாள் அழைப்பு ஒளியான் என்று ஒரு நாள் எதிர்படுமே அப்படின்பார். அப்போ அந்த பவக்கடல், பவம் என்னும் இந்த கடல், இது உலக வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்போ இந்த பிறவி நமக்கு பவம்னு பேர். நீங்கும். நீ பிறவியிலிருந்து விலகப்பட விரும்புகின்றாய். நீ இப்போ பிறவியிலிருந்து போகணும்னு நினைக்கிறியா? அப்போ ஓத வேண்டிய முறை இது எது? திருவாய் பொழிய சிவாய நமையென நீரணிந்தேன் தருவாய் நீ எனக்கு சிவகரி பாதிலி புலியூர் அரணே. அப்போ சிவாய நமையென நீரழியன், அதுதான் நமக்கு என்ன நிலையை தரும்? நானேயோ தமம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன் போற்றிவோ நமச்சிவாய. அதில் வரும் பாருங்க, பயங்கனே மயங்கின்றேன் சிவாய நமையென போற்றி அப்படின்லாம் வரும். நானேயோ தபம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன். சிந்தித்திருப்போர் சிவாய நமையென சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பது அவ்வை பிராட்டியோட வாக்கு. ஊன்வினை துன்பத்தை தரும்போது ஊழ்வினை துன்பத்தை தரும்போது அதனை சிவாய என்று சொல்லி ஏற்க வேண்டும். ஒரு துன்பம் வருது நமக்கு அப்படின்னா என்னன்னு எழுதணும்? சிவாய நமம்னு ஏற்றோம்னா அது என்ன, இந்த உயிரை போய் சேராது. இன்னும் பின்னாடி நம்ம படிக்க போகிறோம்.
உடலாய் கழியும், ஊனாய் கழியும், உயிராய் கழியும் சொல்லி பார்க்கணும். அப்படி இப்படி செய்தால் துன்பம் உடலளவாய் கழியுமே ஆயின் உயிரை தாக்காது. இப்போ நமக்கு வரக்கூடிய துன்பத்தை என்ன நினைக்கணும்? இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு பொருள் வரும் பொழுது சிவாய நமன்னு வாங்கணும். நம்ம கொடுக்கும் பொழுது சிவா. இப்படி கொடுத்தோம்னா என்ன, இந்த உடலோட கழிஞ்சிரும். உயிருக்கு இதெல்லாம் போகாது, உயிருக்கு இது போகாது அப்படின்னு சொல்லப்படுது. 88வது பாடல். எப்படியோ 1:30 மணிக்கு உணவு கொடுத்து 2 மணிக்கு தொடங்கிடலாம். 88வது பாடல். இது கொண்டு கூட்டுதல் உண்டு. இதுக்கு கொண்டு கூட்டுதல் உண்டு. அப்ப வா எவ்வை வாழ்விக்கும், எவ்வை வாழ்விக்குங்க. முக்தி பஞ்சாட்சரத்தில் வகரமாகிய திருவருள் சிகரமாகிய சிவத்தை காட்டி, வகரமாகிய திருவருள் சிகரமாகிய சிவத்தை காட்டி யகரமாகிய ஆன்மாவை வீட்டின்பத்தில் இருத்தும் இத்திருவருளே அம்முக்தி நிலையில் ஆன்மாவிற்கு குற்றமற்ற உடலாயும் நிற்கும். இது குற்றமற்ற உடலாக எங்கே நிற்குது? முக்தி நிலையில் நிற்கும் ஆன்மாவிற்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கொண்டு கூட்டுதல் இதற்கு நேரடியாக இல்லை. வா அப்படிங்கிறது, வா என்பது சிவாய என்னும் முக்தி பஞ்சாட்சரத்தின் வகரமாகிய திருவருளை குறிக்கக்கூடியது. வாங்கிறது சி. 88வது பாடு. சி என்பது சிகரமாகிய சிவத்தை குறிக்கக்கூடியது. சி வா சி. எவ்வை அப்படிங்கிற, எவ்வைனா யகரமாகிய ஆன்மாவை குறிக்கக்கூடியது. வாழ்விக்கும் அப்படின்னா பேரின்ப பெருவாழ்வு இருக்கும், பேரின்ப பெருவாழ்வு இருக்கும். மற்ற அதுவே மேலும் அந்த திருவருளே மற்ற மேல் அங்கு அம்முக்தி நிலையில் ஏதாவது பண்ணும் குற்றமற்ற உடம்பாய் நிற்கும். இது எப்படி? முந்திய செய்யுளில் இது முதலாக ஓதினால் பிறப்பு நீங்கும். இப்போ முந்திய நிலையில் முந்திய செய்யுளில் சிவம் முதலாக ஓதினால் பிறவி நீங்கும் என்று கூறப்பட்டது. இதுக்கு முன்னாடி நிலையில் சிவம் முதலாக ஓதுவது எப்படி பிறப்பினை நீக்கும் என்ற வினாவிற்கு இச்செய்யுளுள் விடை கூறப்பட்டுள்ளது. இப்போ சிவம் முதலாக வைத்து ஓதனா எப்படி உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அருள் ஆன்மாவை வாழ்வித்தல் அப்படிங்கிற. பிறப்பிற்கு அஞ்சி வீடு பெற்றை விரும்பிய மாணாக்கனே. பிறப்புக்கு அஞ்சி யாருக்கு இது தேவை? பிறப்புக்கு அஞ்சு. இவ்வளோ காலம் நம்ம வகுப்பு சரியாக கேட்டிருந்தோன்னா நமக்கு இப்போ என்ன பண்ணும்? பிறவி மேலே ஒரு பயம் வந்திருக்கும். பிறவி மேலே பயம் வந்திருக்கணும். எப்படியாச்சு இந்த பிறவியோடு நாம் நிறுத்திடும் அப்படின்னு வந்தால் நீ இதை கேளு. என்ன சொல்கிறாரு? பிறப்புக்கு அஞ்சி வீடு பெற்ற விரும்பிய மாணாக்கன் சைவ ஆசிரியரை அடைந்து முதலில் சமய தீக்கை பெற்று சரியையில் நிற்பான். பின்பு விசேட தீக்கை பெற்று கிரியையில் யோகத்திலும் நிற்பான். இப்போ கிரியிலேயே என்ன ஆகிடும்? நமக்கு சிவ பூஜையிலேயே யோகமும் வந்துடும். உள்பூசை பண்ணணும். அந்நிலையிலும் பேரின்ப விளையாமையால் நானாசிரியை அடைந்து அவன்பால் அடைக்கலம் புகுவான். அந்த நிலையிலையும் நானாசிரியர் நிர்வாண தீக்கை அவனது சஞ்சீத கண்மங்களை போக்கி, நிர்வாண தீக்கையில் சஞ்சீத கண்மங்களை எல்லாம் போக்கி, இனி நீ திருவருளை துணையாக கொண்டு நின்மன சாக்கீரம் என்று சொல்லப்படக்கூடிய முதல் படி 4-5 நிலையாகிய துரிதம் துரியாதீதம் என்று அடைதல். உனது ஜீவத்தன்மையை நீக்கி சிவமாய் என்று உபதேசிப்பார். இதெல்லாம் நுண்மை தீக்கையில் நிர்வாண தீக்கையில் நடைபெறும். 4-5 சக்கரங்களில் இது நடைபெறும். அருளே ஆன்மாவின் சிவத்தன்மையை ஜீவத்தன்மையை நீக்கி அதனை சிவன்பால் சேர்க்கும். எது? அருளே இதெல்லாம் செய்யும். சேர்த்து சிவமாம் தன்மை பெருவாழ்வு வாழ வைக்கும். இப்போ இந்த சிவாய நம்ம என்ன பண்ணணும்? நம்மளைய சிவமாம் பெருவாழ்வு வாழ்விக்கும். அருளே ஆன்மாவின் சிவத்தன்மையை நீக்கி சிவமாம் பெருவாழ்வு
உலக நுகர்ச்சிக்கு உதவியாகவும் இருக்கும். அது எப்படி என்றால் பொருந்தும். எனவே மாயேயம் ஆகிய இந்த உடம்பு பேரின்ப நிலைக்கு உதவாது. இந்த உடம்பு எதுக்கு உதவாது?